என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவர் அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணாத திமுகவை கான்சென்ட்ரேட் பண்றாரு விஜய். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய் தாக்கத்தில் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இது ரெண்டு எதை தெரிவிக்கிறது என்று காட்டால் கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாடு முழுவதும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதை அறுவடை செய்வதற்குத்தான் இருவருமே ஒருவர் பெயர் சொல்லாமல் திமுக பெயரையே சொல்வதற்கு காரணம். ஏன்னா போக்கஸ் வந்து டிஎம்கே தான். ஆனா இந்த மாதிரி சேர்ந்து மூலம் அதிமுகவை விஜய் வருகிற தேர்தல்களில் காலி செய்து விடுவார். யாரு? விஜய். அதிமுகவை விஜய் காலி செய்து விடுவார். இது சாத்தியமா? அது வந்து சாத்தியமே கிடையாது. விஜய் வந்து திமுகவை தான் காலி செய்து விடுவார். திமுக வந்து 35-40 மேல வராது, எழுதி வச்சுங்க நிஜந்தர். நீங்க அணியை சொல்றீங்களா? அணியில திமுக மட்டும் சொல்றேன். அந்த அணின்னு பாத்தீங்கன்னா 50. ஏன்னா ஒரு வேவ் வரும்பொழுது திமுக பாதிக்கப்படாது. திமுக தோழமை கட்சிகள் தான் பாதிக்கப்படும். விசிக இருக்கிற இடம் தெரியாது போயிடும். காங்கிரஸ் குறைஞ்சிடும். மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்ணுமே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. திமுக தோழமை கட்சிகள் அடி வாங்க போறாங்க பாருங்க. திமுக தோழமை கட்சிகள் அடி வாங்க போறாங்க பாருங்க, சவுக்கு அடி வாங்க போறாங்க.